வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெஃப்ரி வந்து அவருக்கும் அண்ட் தென் அவரோட லவர் மோனிக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தத்தை பற்றி இங்கே ஷேர் பண்ணிக்கிறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தராக வந்து உங்கள் அப்பா அம்மா லைக் லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ராணவட்டை வந்து கேட்குறாரு. அவர் வந்து இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜெஃப்ரி கிட்டே கேட்குறாரு. அண்ட் தென் விஜய் விஷால் பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லவ் மேரேஜ் அப்படின்றது. ஸோ ஜெஃப்ரி கிட்டே கேட்குறாங்க, உங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரி உன்னோட மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக கேட்குறாரு அருண். தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது தெரிலையா அப்படின்ற மாதிரி லைக் அருண் வந்து கேட்குறப்ப மோனி இருக்குது, ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜெஃப்ரி எதை மீன் பண்ணி இதை சொல்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா மோனி வந்து ஜெஃப்ரியோட ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஏன் அவர் இப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து லைக் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரும் கூட பழகிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஈவன் டுடே மார்னிங் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா முன்னாடி அன்ஷிதாவுக்கு எங்கள் அம்மா வந்து லைக் வலையெல்லாம் போட்டு விட்டாங்க, அதை மோனி பார்த்துருக்கோம், பொசசிவ் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து எல்லாருக்கூடையும் ஜோவியலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் ஏதாவது ஆகுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பேசுகிறாரா என்ன அப்படின்றது தெரியல. பட் அவர் வந்து கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. மோனிக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. லைக் மோனி வந்து என்னை பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்றத இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வந்து சொல்கிறாரு. இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி. பட் அவள் வந்து என்னை ஒரு நாள் லவ் பண்ணியிருந்தாலும் சரி, 100 நாள் லவ் பண்ணியிருந்தாலும் சரி, 1000 நாள் லவ் பண்ணியிருந்தாலும் சரி, அவள் அப்படி சொல்ல மாட்டா அப்படின்றதையும் கடைசியாக வந்து உறுதிப்படுத்தினார். ஸோ அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வெளியே போனதுக்கு அப்புறமும் சொல்லிட்டு அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஏன் ஜெஃப்ரி வந்து ஆமாம் லவ் மேரேஜ் தான் இருக்கும் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லலை அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.